உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க இருக்குன்னே தெரியாத சிலைய நான் எந்த பக்கமா தேடி போவேன்? திக்கு தெரியாத காட்டுல கண் கட்டி விட்டா மாதிரி இருக்கு. ஆனா நீ எனக்கு ஒரு ஒளியா இருந்து வழி காட்டுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கதிரேசன் மாமா, நீங்களும் எனக்கு எப்படியாவது துணையா இருக்கணும். மேல சாமியா இருக்கிற நீங்க தான் காணாம போன அந்த சாமி சிலை எங்கன இருக்குன்னு சொல்லணும். போலியா பொய் சொல்லி வீட்டுக்குள்ள வந்தவள பொய்யானவன்னு இந்த ஊர் நம்பணும். நான் தான் உங்க மருமகன்னு நான் நிரூபிக்கணும். எனக்கு நீங்க தான் ஒரு வழியை காட்டணும். அமுதா, மாமா, உண்மைக்கு சோதனை வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் சோர்ந்து போயிடக்கூடாது. போராடணும், போராடிட்டே இருக்கணும். நீ தோத்து போவ, இந்த மாமா விட மாட்டேன். உனக்கு அந்த பேச்சிய மசாலா எங்க இருக்குன்னு தெரியணும். அம்புட்டு தானே, அத நான் உனக்கு சொல்றேன். பல வருஷத்துக்கு முன்னாடியே நான் கண்டுபிடிச்ச உண்மை. அது ஊருக்கு சொல்றதுக்கு முன்னாடியே என் உசுறு போயிடுச்சு. அதுவும் நல்லதுக்கு தான். இப்போ உனக்கு உதவுது. வெள்ளத்துல அடிச்சிட்டு போன சிலை எங்கேயும் போல. கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்குள்ளதான் இருக்கு. அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான மரத்துல அங்க இருக்கிற ஒரு மரத்து பக்கத்துல அது புதஞ்சு இருக்கு. ஆனா அது எப்படி நான் சாயந்தரத்துக்குள்ள கண்டுபிடிக்கிறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அது நான் உனக்கு சொல்றேன். நீ ஐயனார மனசார வேண்டிக்கிட்டு ஒரு நெய் விளக்கு எடுத்துன்னு வந்து ஐயனார 3 தடவை சுத்தி வந்து அந்த விளக்கை ஏத்தாம காட்டுக்குள்ள போ. அந்த சிலை இருக்கிற இடத்த கடக்கிறப்போ அந்த விளக்கு தானா எரியும். எந்த இடத்துல விளக்கு எரியுதோ அங்கதான் அந்த பேச்சியம்மன் புதஞ்சு கிடக்குறா. அதுதான் உனக்கான அடையாளம். நான் சொன்ன விஷயம் உனக்கு சுலபமா இருக்கலாம். ஆனா அது கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. யார் அதை எடுத்துட்டு போனாலும் அந்த விளக்கு எரியாது. தெய்வ சக்தியும் உண்மையும் இருக்கணும். அந்த விளக்க ஒரு உத்தமி எடுத்துட்டு போனாதான் அந்த விளக்கு எரியும். உன்னால முடியும். அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். போ, அத போய் தேடி கண்டுபிடி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லா வேலையும் அந்த சண்முகம் தான் செஞ்சிருக்கானா? ஆமலா, ஆமா. நைட்டோட நைட்டா மாப்பிள்ள கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி இருக்கான். இல்ல, சின்ன வயசுல இருந்து பரணியும் நானும் தான் காதலிச்சுக்கிட்டு இருந்தா. கல்யாணம் எனக்கும் பரணிக்கும். அதனால நீங்க ஓடி போயிடுங்க. அவங்க அவர்தால அடிச்சு விரட்டி இருக்கா. இல்ல, சம்மு அப்படி செய்ய மாட்டான். அவன் அந்த மாதிரி ஆளு கிடையாது.
ஏகே, உனக்கு இதெல்லாம் தெரியாதா? என்னவோ தெரியாத மாதிரி பெத்த பொண்ணுகிட்டே அப்படி நடிக்கிற. எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதாமா? ஐயோ இல்லடி, இந்த மனுஷன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு, நீ நம்பாத. இல்ல இல்ல, போய் சொல்லுதா இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ தார்கா, நீங்க விடியும் போது நீங்க எல்லாரும் இந்த மண்டபத்துல இருந்து அப்படியே கூண்டோட கொண்டுடுவோன்னு சொல்லி அந்த சம்மு வந்து அவங்கள விரட்டி அடிச்சிட்டாங்க. அப்ப அவங்க 3 பேரும் உசுருக்கு பயந்து அப்படியே நைட்டோட நைட்டா ஊரை விட்டே போயிட்டாங்க. ஐயா பாத்தீங்க, தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. பொறுமை, மெல்ல 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 குடிங்க. நெஞ்சு பா 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 போதும்பா, என்னால பேச முடியலப்பா. இதுக்கு மேல பேசினா ஏதாவது ஆயிட போகுதுப்பா. பா போய் படுக்கலாம்ப்பா. பரணி, விசாரிக்க சொன்னேன், நான் விசாரிச்சிட்டேன். எல்லாத்தையும் செஞ்சது அந்த சம்முவம் தான். இதுக்கு மேல உன் இஷ்டம். உள்ள வாப்பா. ஐயா வாங்க, மெல்ல மெல்ல. ஐயா மெல்ல வாங்க, பாத்து பாத்து பாத்து. ஐயா மெல்ல வாங்க, அழாதீங்க. எதுக்கு அழுறிய? வாங்க வா வா வா. வேணாட்டி பரணி, அந்த மனுஷன் சொல்றத நம்பாத. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க அவன்? உள்ளதான் இருக்கான். எங்க அவன்? ஐயோ ஐயோ பாரு. ஐயோ, என்ன துப்பாக்கி எடுத்துட்டு வந்திருக்காவ? டேய், என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி பாக்குற? உன்னை சுட்டு தள்ளதாண்டா நான் வந்திருக்கேன். ஐயோ அண்ணா, இன்னைக்கு நீ செத்தடா. பரணி, ஐயோ அது உன் கையில இருக்கிறது பொம்மை துப்பாக்கி தானே? டேய் முட்டாள், உன்னை சாவடிக்க டம்மி துப்பாக்கி எடுத்துட்டு வருவாங்க நினைச்சியா? ஏண்டா ஏன் அப்படி செஞ்ச? சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகுனா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ நினைச்சியா? நெஞ்ச துப்பாக்கில சுட்டா உசுறு போயிடும்லா. உசுறு போனும் தாண்டா எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ மனுஷனே இல்லடா, அழுக்கு, முழு அழுக்குடா. நீ மனசு பூரா அழுக்கு வச்சுதானே நீ கூட பழகி இருக்க. நீ எல்லாம் உசுரோடவே இருக்க கூடாது. சாவுடா. சொல்லுதுக்கலையோ. நீங்க அவனை சுடுறா நின்னு பாத்துட்டு இருக்கீங்க, போய் தடுக்கலாம்ல. எவ்வளவு முன்னாடி வந்தீங்க, அடுத்த குண்டு உங்க தலையில பாயும். ஜாக்கிரதை. பரணி, டேய் நில்றா.
ஏன் பக்கம் திரும்பு. என் வாழ்க்கையே போச்சு. இனி எதுக்குடா நீ வாழணும்? இன்னியோட உன் கதை முடிஞ்சுதுடா. வேணாலே சொல்லுத கேள்ல வேணாலே ஏலே சுற்றாதுல ஐயோ ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். குட் மார்னிங். இப்பதான் வரீங்களா? பாரதி, என்னாச்சு? ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்க போல. என்னன்னு சொல்லுங்க பாரதி. நீங்க ரவி கிட்ட என்ன சொன்னீங்க? அதுவா பாரதி, நானே அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ராஸ்கல், அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அது உங்ககிட்ட எப்படி சொல்றது? ச்சே. நான் அவனை பத்தி கேட்கல. நீங்க என்ன சொன்னீங்கன்னு தான் கேட்டேன். அது வந்து பாரதி பண்ண. நீங்க எப்படி சொல்லுவீங்க? அத நானே சொல்றேன். என்ன லவ் பண்ற, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிருக்கீங்க, அதானே? ஆமா சொன்னேன். அது எதுக்காக சொன்னேன்னா, உங்களை போய் நல்லவர் நினைச்சேன் பாருங்க. நீங்களும் அந்த கூட்டத்துல ஒருத்தர்னு காட்டிட்டீங்கல்ல. பாரதி, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பேசாதீங்க, தயவு செஞ்சு பேசாதீங்க. சென்னையில நான் ஒரு பிரச்சனையில நின்னப்போ மனிதாபிமானத்தோட எனக்கு உதவி பண்ணீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களை இங்க பார்த்தப்போ உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிட்டேன். ஆனா அதையே நீங்க சாதகமா எடுத்துக்கிட்டு இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. வேலைக்கு போற ஒவ்வொரு பொண்ணும் என்ன கஷ்டத்தோட எவ்வளவு மன வருத்தத்தோட வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 நாள் சிரிச்சு பேசி 4 நாள் பழகிட்டா உடனே பல்ல அடிச்சிட்டு வந்துருவாங்க நினைப்பா உங்களுக்கு? என்ன கேட்காம என் சம்மதம் இல்லாம நான் இல்லாத நேரத்துல என்ன பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு? நான் யாரு, என் நிலைமை என்ன, எந்த நிலைமையில இந்த வேலைக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வீட்டுல வெளியில நீ எங்க போனாலும் ஏன் இப்படி குரூர புத்தியோடவே தெரியுறீங்க? வீட்டுல பிரச்சனை தாங்க முடியாம தான் வேலைக்கு வரோம். இங்கேயும் நிம்மதி இல்லைன்னா எங்கதான் போறது? இல்லங்க பாரதி, அவன் என்ன சொன்னான்னா, அவன் 1000 சொல்லட்டுங்க. என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவன் பேசினான்னு அவன் கூட சேர்ந்து நீங்களும் பேசுனீங்கன்னா அப்புறம் அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் ஏதோ பண்ணி தொலைச்சான், அது அவனோடய போய் முடிஞ்சிருக்கும். ஆனா நீங்க என்னை எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க. எல்லாரும் மாதிரி நீங்களும் ஒரு சராசரி மனுஷன்னு காட்டிட்டீங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட், ஹலோ, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தாத்தாக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஓ, ஏன் ஃப்ரெண்ட், என்னாச்சு? வழக்கமா நான் தானே கொண்டு போய் விடுவேன். இல்ல, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. நான் சீக்கிரமா போய் எழுதணும். என்னை கொண்டு போய் வீட்ல விட சொல்லுங்க. ஃப்ரெண்ட்,
நீங்க பேசுறதே சரியில்லை. என்னமோ நடந்திருக்கு. என்னாச்சு? இல்ல, அது வந்து எனக்கு பசிக்குது. நான் வீட்டுக்கு போகணும். என்னது, பசிக்குதா? ஏன் மத்தியானம் சாப்பிடலையா? லஞ்ச் அப்படியே இருக்கு. ஏன் ஃப்ரெண்டு சாப்பிடல? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, அது வந்து அம்மாவுக்கு மூட் அவுட். அதனால இன்னைக்கு சமைக்காம போயிட்டாங்க. பாட்டி தான் செஞ்சு கொடுத்தாங்க. அதான் எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன் அம்மா மூட் அவுட் ஆயிட்டாங்க? நீங்க எதுவும் குறும்பு பண்ணீங்களா? அதெல்லாம் இல்ல, எல்லாம் எங்க சித்தப்பா தான். சித்தப்பாவா? சித்தப்பா என்ன பண்ணாரு? ஏய், ஏய், என்ன ஃப்ரெண்ட், அடிபட்டிருக்கு? ஸ்கூல்ல எதுவும் விழுந்துட்டீங்களா? இல்ல, எல்லாம் எங்க சித்தப்பா பண்ணதுதான். என்ன சொல்றீங்க ஃப்ரெண்ட்? என்ன நடந்துச்சு? சித்தப்பா என்ன பண்ணாரு சொல்லுங்க ஃப்ரெண்ட். எங்க சித்தப்பா என்ன ஃப்ரெண்ட், இவ்வளவு நடந்திருக்கு? உங்க வீட்ல யாருமே கேட்க மாட்டாங்களா? இல்ல ஃப்ரெண்ட், அப்பவே தாத்தா பாட்டி எல்லாரும் வந்து சித்தப்பாவை திட்டினாங்க. தாத்தா 2 அடி கூட அடிச்சிட்டாங்க தெரியுமா? ஆனா அது பத்தாது ஃப்ரெண்ட். எங்க அம்மா அவ்வளோ அழுதாங்க தெரியுமா? அதே மாதிரி அந்த பேட் சித்தப்பாவும் அழணும். அப்ப நான் வேணா உங்க சித்தப்பா அடிக்கட்டுமா? ஹலோ, அது உங்களால முடியுமா ஃப்ரெண்ட்? அவர் ரொம்ப பேட் சித்தப்பா. உங்களை அடிச்சிட்டாருன்னா நம்ம என்ன பண்றது? நானும் ஹீரோ தான் ஃப்ரெண்ட். இப்படி சூடு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க அம்மாவை எதிர்த்து பேசி எனக்கு பழக்கமே இல்லை. எங்க அம்மாவை ஹர்ட் பண்ணி எனக்கு பழக்கமே இல்லை. ஆனா ஆனா இன்னைக்கு எல்லாம் எல்லாம் போச்சு 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 எல்லாம் போச்சு. கௌதம், ஏன் கௌதம் இப்படி எல்லாம் பண்ற? கௌதம் ப்ளீஸ், கௌதம் அழாத கௌதம். நான் என்ன தப்பு பண்ணேன்? உன்னை பார்த்தா பாவமா இருந்துச்சு, அதனாலதான் ஹெல்ப் பண்ணேன். அது தப்பா? நான் போய் அத்தனை முறை கெஞ்சுறேன். எங்க அம்மா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எங்க அம்மா என் கூட பேசாம இருந்ததே இல்ல. கௌதம், 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 கௌதம் ஏன் கௌதம் இப்படி பண்ற? அழாத கௌதம். கௌதம் சரி ஆயிருவாங்க, நீ வருத்தப்படாத கௌதம். நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பாத்துப்ப? கௌதம் இல்ல, நான் என்ன செய்யட்டும் இந்திரா? எங்க அம்மாக்கு ஒன்ன பிடிக்கல, உனக்கு எங்க அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க தெரியல. நீ ஏதாவது பண்ணா எங்க அம்மாக்கு கோபம் வருது. எங்க அம்மாக்கு பிடிச்ச மாதிரி பண்ணா நீ பாவம். கௌதம் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு யாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னே தெரியல. இதுல என்ன காமெடினா,
எனக்கு எனக்கு என்ன பிடிக்கும்னு மறந்து போச்சு. கௌதம் கௌதம் கௌதம், உனக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது கௌதம். இத நான் சரி பண்றேன் கௌதம். உன் அம்மாவை உன்கிட்ட பேச வைக்கணும், அவ்வளவுதானே கௌதம்? ஓஹோ, எங்க அம்மா கிட்ட என்ன பேச வைக்க போற? உனக்கு எங்க அம்மாவை என்கிட்ட பேச வைக்கிறது அவ்வளவு சாதாரணமா போச்சா? எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு என்ன மேடம் தெரியும்? என்ன தெரியும்? சாரிம்மா, உங்களை ஹர்ட் பண்ணணும்னா எங்க அம்மாவை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். போச்சு போச்சு. கௌதம் 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 கௌதம். அம்மா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நேத்து நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நீ வீட்லயும் நல்ல மருமகளா இருக்க போற, கலெக்டர் ஆகி நாட்டுக்கும் சேவை செய்ய போற, அப்படிதானே? சோ இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதோ உன் பக்கத்துல நிக்கிறாரே, அன்னபூர்ணி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட JMD மிஸ்டர் கௌதம். இவருக்கு இந்த பதவியை கொடுத்து நான் அழகு பார்த்தேன். சரி விடு. இந்த கௌதம் சார் இருக்காரே, இவர் என்ன சொன்னாரு? இன்னும் டைவர்ஸ் பத்தி முடிவெடுக்க 6 மாசம் வேணும்னு டைம் கேட்டிருக்காரு. அதனால அந்த ஜட்ஜி என்னவோ நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கொடுக்கலங்கிற மாதிரி நீங்க சேர்ந்து வாழ ட்ரை பண்ணுங்கன்னு புத்தி சொல்லிருக்காங்க. இல்ல? ஆமா அத்தை, அதுவும் ஒரே ரூம்ல. நடுவுல யாரையும் பேச வேண்டாம்னு சொன்னல. ஜட்ஜ் அம்மா கிட்ட இந்த கலெக்டர் அம்மா சொன்ன மாதிரி குடும்ப பொண்ணா பொறுப்பா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் பார்க்க போறேன். அதாவது இந்த குடும்பத்தோட சமையல் பொறுப்ப நல்ல மருமகளா இந்த கலெக்டர் அம்மா தான் இனிமே பார்க்க போறாங்க. சுபா, இனிமே நீ கிச்சன் பக்கம் போக வேண்டாம், எந்த வேலையும் செய்ய வேண்டாம். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தேவையானது செய்ய வேண்டியது இனிமே இந்த இந்திரா தான். இந்திரா, இனி யாருமே உனக்கு ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்க, இங்க வேலைக்கும் ஆள் வரமாட்டாங்க, புரியுதா? ஏங்கா சமையல் பொறுப்பை மட்டும் பாத்துக்க சொல்ற, மத்தபடி துணி துவைக்கிறது வீடு துடைக்கிறது அதெல்லாம்? குடும்ப பொறுப்புன்னு சொன்னா கிச்சன் மட்டும் இல்ல, எல்லாமே தான். இந்த வீட்டை கிளீன் பண்றது, துணி துவைக்கிறது, பாத்திரம் துளைக்கிறதுன்னு எல்லாம் இனிமே இந்திரா தான் செய்யணும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற நேரத்துல கலெக்டருக்கு படிச்சுக்கலாம். அதுக்கு இங்க ஒன்னும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா வீட்ல எல்லா வேலையும் சரியான டைமுக்கு பெர்ஃபெக்ட்டா நடக்கணும். அதுல எந்த மாற்றமும் இருக்க கூடாது. இதுல வேற யாராவது ஹெல்ப் பண்றது, ஏதாவது சேஞ்ச் பண்றதுன்னு பார்த்தேன், அவங்க யாரா இருந்தாலும் தொலைச்சிருவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்ம நினைச்ச மாதிரியே
அன்பரசி தான் முதல்ல வந்திருக்காங்க. ஓட்ட பந்தயத்துல மாநிலத்திலேயே முதல் இடம் வந்த பொண்ணு நம்ம அன்பரசி. உள்ளூர்ல விட்டு கொடுத்துருமா என்ன? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த அன்பளிப்ப அன்பரசிக்கு ஒருத்தர் அன்பளிப்பா கொடுக்க சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் பேரை சொல்ல வேண்டாம்னு ரொம்ப பெருந்தன்மையா கேட்டுக்கிட்டாரு. இதுவரையா? போட்டியில் வெற்றி பெற்ற அன்பரசி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. வாமா. வாங்கிக்கமா. நன்றிங்க. வாங்கிக்கப்போ. என்னது சோப்பு டப்பாவா? சோப்பு டப்பான்னு கேவலமா சொல்லாதீங்க. எங்க ஊர்ல என்ன பரிசு குடுக்கறோன்றது முக்கியம் இல்ல, யாரு பரிசு வாங்குறா அதான் முக்கியம். ஹே அன்பு, சூப்பர். பாத்தியா? ஜெயிச்சிட்டேன். நம்ம ஒருத்தர் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்தா விதி மட்டும் இல்ல, எந்த சதியும் ஒன்னும் செய்ய முடியாது. இப்போவாது நம்புறியா அன்பரசி? நார்மல் கமல்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, அதனால தான் இது போட்டுக்க. டேய், அங்க பரிசு வாங்கினது இல்ல அந்த புள்ள தானே? ஆமாடா, ஆள் இல்லாத இடமா பார்த்து தோதா இருந்தா தூக்கிடுவோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நாங்க பெத்தவங்க. நீ அழுதாலும் சரி, அடம் பிடிச்சாலும் சரி, ஒரு நேரம் கோபம் வந்தாலும் இன்னொரு நேரம் நாங்க அரவணைச்சு போவோம். ஆனா மாப்பிளைக்கு என்ன தலையெழுத்து? அவரை ஏன் கஷ்டப்படுத்துற? சார், நீங்க எனக்காக யோசிச்சு அவங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் சார். அவங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ண. தம்பி, குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மாப்பிள்ளை தம்பி அன்னைக்கு மாமான்னு என்ன கூப்பிட்டாரு, இப்ப சாருன்னு கூப்பிடுறாரு. இதெல்லாம் ஏன்? மாமான்னு கூப்பிடலாமா கூடாதான்னு அவருக்குள்ள குழப்பம் வர்றதுக்கு யாரு காரணம்? நீதான் காரணம். வேணான்னு சொல்லிட்டு வந்துட்ட. அவரு கட்டின தாலியை ஏன் இன்னும் கழுத்துல வச்சிருக்க? இதனால வர்ற குழப்பம் சரியோ தப்போ, உன் மனசுக்குள்ள இருமா போடு ஒரு முடிவு பண்ணிருக்கேன்னு புரிஞ்சு போச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ஆனா அந்த பந்தம் இருக்கா இல்லையான்னு புரியாம மாப்பிள்ளை தம்பி மனசால போராடிக்கிட்டு
நம்ம கூட ஒட்டவும் முடியாம விலகவும் முடியாம நிக்கிறாரு. இப்ப இது இருக்கா இல்லையான்னு தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் உனக்கு இருக்கு. அவரோட உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைய வேணான்னு முடிவு பண்ணிட்டீல்ல, அப்ப அவர் கட்டின தாலிய எதுக்காக நீ சுமக்கணும்? தாலிய கலட்டி சாமி உண்டியல்ல போடு. என்ன பேசுறீங்க நீங்க? ஜானகி, நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது. தாலியை கழட்டி போடு. ஏன் தயங்குற? கழட்டு. உன் வாழ்க்கையை நீயே நாசமாக்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. இப்ப மாப்பிள்ளை தம்பி தெளிவா ஒரு முடிவெடுத்து அவர் வாழ்க்கையை பார்க்கணும்ல. உன்னால ஏன் அவர் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கணும்? ஏதோ ஊருக்கு கிளம்பிட்டார்ல, உறுதியா ஒரு முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அவர் போட்டோம். நீ தாலியை கழட்டி உண்டியல்ல போடு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதையும் சொல்ல மாட்டேன்னு இப்படியே இருப்பேன்னா இப்பவே மாப்பிள்ளை தம்பிக்கு ஒரு தெளிவா பதில் சொல்லி அனுப்பு. இல்லையா தாலியை கழட்டி உண்டியல்ல போடு. ஏன் இவ்வளவு தடுமாறுற? நீ வேணான்னு உதறி எரிஞ்சிட்டு வந்த வாழ்க்கை தானே. இந்த தாலி உனக்கு வேணாம், கழட்டு. அப்பாதான் சொல்றேன், கழட்டு. நல்ல முடியாது. முடியாதா? அப்ப வேணான்னு சொன்னதுக்கு காரணம் சொல்லு. சொல்லுன்றல. யாராவது ஏதாவது சொல்லி உன்னை மிரட்டினாங்களா? சொல்லு. யாரோ என்ன மிரட்டலப்பா, நானாதான் வேண்டான்னு முடிவு பண்ணேன். ஓ, அப்ப ஏன் தாலியை கழட்ட தயங்கணும்? கழட்டு. கழட்டுங்கறல்ல. கார்த்தியோட முகத்துல இப்ப இருக்கிறது அவன் மனச மீறின பொய்யான சிரிப்பு. அவன் உனக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சான். அப்படிப்பட்ட ஒருத்தன் மனசார சிரிக்கணும்னா நீ அவனை விட்டு விலகி போகணும். அதுதான் நீ அவனுக்கு செய்யற நிஜமான கைமாறா இருக்கும். நான் சொன்னதெல்லாம் மீறியும் நீ என் வீட்டுக்குள்ள வாழணுங்கிற எண்ணத்தோட நுழைஞ்சேன்னு வெயி, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். இந்த முடிவை நான் எடுத்தா அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் ஃபேமிலி மொத்தமாவே ஆட்டம் கண்டு நிற்கும். அதுதான் உனக்கு வேணும்னா நீ வா. शरण्ये त्र्यंबके
இல்லப்பா. நான் இந்த தாலியை கழட்ட மாட்டேன். என்ன விட்டுருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னமா மாதிரி பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியா? ஆமா மாமா. ஆமா, இந்த பூஜை எதுக்காக? சமயபுரம் அம்மாவும் தேவி அம்மாவும் தரகரை இங்க கூட்டிட்டு வரணும்ல, அதுக்காக தான் பூஜை பண்ண போறோம். பூஜை ஆரம்பிச்சிடுறா. அம்மனுக்கு பூஜை பண்ணி முழு பக்தியோட சாமி கும்பிட போறேன். கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன் ஹஸ்பண்ட் சார். நம்பிக்கையோட கும்பிடு மாறி, நிச்சயமா நல்லது நடக்கும். சரிங்கம்மா. மாறி, நானும் உன் கூட வரேன். வாங்க. சித்தப்பா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. பூஜை பண்ணா அண்டர் கிரவுண்ட்ல இருக்க தரகர் எப்படி மேல வருவார்? எல்லாம் மூட நம்பிக்கை தான். சங்கரபாண்டி, என் கூட வா. இது எதுக்கு என்ன கூப்பிடுது? என்ன திட்டம் வச்சிருக்கோம்? என்ன சிஸ்டர்? தரகன் கதையை முடிக்க எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். சூப்பர் சிஸ்டர், சூப்பர். ஆனா அந்த மாரி வேற பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காளே. மாரி பூஜைக்காகலாம் தரகன் வந்துட மாட்டான். ஐயோ, என்ன எடுக்க போகுதுன்னு தெரியலையே. அடுத்தது என்ன டாஸ்கோ? ஐயோ, இருந்தாலும் சேஃப்டிக்கு இத கையில வச்சுக்கோ. பத்ரம். துப்பாக்கி எதுக்கு சிஸ்டர்? மாரி பூஜையினால எதுவும் நடக்காது. சப்போஸ் எப்பவும் போல லாஸ்ட் மினிட்ல அவ ஜெயிக்கிற மாதிரி தரகன் வந்து நின்னுட்டா, அந்த தரகன் வாயே திறக்க கூடாது. நீ மாடிக்கு போய் ரெடியா இருந்து அவனை ஷூட் பண்ணிடு. ஓகே சிஸ்டர். அன்னைக்கு தேவியோட ஆவி வந்தப்போ அந்த கண்ணாடியை ஷூட் பண்ணானே, அது மாதிரி தானே சிஸ்டர்? கரெக்ட் தானே? கரெக்ட். நீ யாருக்கும் தெரியாம மாடிக்கு போய் வெயிட் பண்ணு. ஓகே டன் சிஸ்டர். எப்படி சுடுறான்னு மட்டும் பாருங்க. என்ன சிஸ்டர் இப்படி பார்த்துட்டு போகுது? ஓ, துப்பாக்கிய கையில வாங்கினவனே கை நடுக்குது. எப்படி சுட போறேன்னு தெரியல. மாமா, நான் சமயபுரம் மாரியம்மனுக்கு பூஜை பண்றேன். கண்டிப்பா அந்த தரகர் எங்க இருந்தாலும் இங்க கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. சரிம்மா, உன் நம்பிக்கையை அந்த மாரியம்மன் காப்பாத்துவா. நீ தைரியமா பூஜை பண்ணு. சரிங்க மாமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, பாபா! பாபா! எங்க? பாப்பா! ஐயோ, அனிஜாதா, பாம்பு! பயப்படாதீங்க. வந்திருக்கிறது அம்மன் பாம்பு. அது ஒண்ணும் பண்ணாது. நாகாத்தம்மா, தாயே,
நாகத்தம்மா, நீதான் உண்மைய வெளிச்சம் போட்டு காட்டணும். என்ன கொல்ல பார்த்த குற்றவாளி யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். அந்த தரகர் சண்முகம் இங்க வரணும். அந்த ஆள் எங்க மறைஞ்சிருந்தாலும் அவரை எங்க கூட்டிட்டு வா நாகத்தம்மா. அண்ணி என்ன சத்தியம் பண்ணுத நீ பாம்பு? அப்பா போயிடுச்சு. நான் ரெடியா தான் இருக்கேன். வந்த உடனே சுட்டுறேன். பாம்பு 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 புரியுங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ பாம்பு, ஐயோ காப்பாத்துங்க பாம்பு, காப்பாத்துங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். டேய், எப்படிடா நம்ம வெற்றியை போய் அவன் குத்துவான்? டேய், நீயும் அதை பார்த்துட்டு நின்னியாடா? ஏண்டா, ஒரு நேரத்துல 5 பேர் அடிப்பாண்டா என் புள்ள. மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்கம்மா. அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுமா. இப்படியே சொல்லிட்டு இருங்க, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு. இதோ இந்த சக்தி இருக்கிற வரைக்கும் உங்க அண்ணனுக்கு என்ன வேணாலும் ஆகும். பூஜா, நான் நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு பேசாம இரு. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டல்ல கூட பார்க்க மாட்டேன். பூஜா, நீ அமைதியாரு. வெற்றி கண்ணு மொழிக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். டாக்டர், என்னாச்சு? என் பையன் எப்படி இருக்கான்? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. உங்க மருமக சரியான நேரத்துல வெற்றி அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. தையல் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோம். கவனமா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். வெற்றி 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 என்ன பாரு வெற்றி. வெற்றி, சாரி வெற்றி, என்னால தானே இப்படி ஆச்சு. வெற்றி, வெற்றி. அத்தை, எல்லாமே இவ்வளவுதான். இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது அத்தை. முதல்ல என் பையனுக்கு சரியாகட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு.
வெற்றி இரு இரு. இந்தா, கொஞ்சம் குடி. ஏய் சக்தி, இப்ப எதுக்கு நீ அங்க போற? இப்போதைக்கு நீ உள்ள போகாத, எல்லாத்தையும் அத்தை பாத்துப்பாங்க. உன் வேலையை மட்டும் நீ பாரு, இதுல எல்லாம் நீ தலையிடாத. ஏய், நீ இப்ப போனா அங்க பிரச்சனை தான் வரும், வெற்றிக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். உன்னால அவன் கத்தி குத்து பட்டதெல்லாம் போதும், அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவாவது விடு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப பரவாயில்லையா வெற்றி? இல்ல பரவாயில்லம்மா. என்னாச்சுமா தம்பி? இப்ப பெயின் எப்படி இருக்கு? லைட்டா இருக்கு டாக்டர். அம்மா, இப்ப டிஸ்சார்ஜ் பண்றேன். ஆனா வீட்ல 2 நாள் கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கணும், அது ரொம்ப முக்கியம். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். பூஜா, வா பில் கட்டிட்டு வரலாம். இங்க பாருங்கம்மா, இதுல எழுதி இருக்கிற மெடிசன்ஸ்லாம் கரெக்டா கொடுங்க. ஓகே டாக்டர். தம்பி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம இருங்க. ஸ்டிச் பிரிஞ்சிட்டா ரொம்ப கஷ்டம். டேக் கேர். ஓகேவா? வெற்றி, பில் செட்டில் பண்ணிட்டு போலாம். வா வா, பார்த்து வா. வெற்றி மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை வச்சே நான் இந்த பிரச்சனையை பெருசாக்குறேன், சக்திய பழி வாங்குறேன். பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. என்னடி இப்ப சந்தோஷமா உனக்கு? ஏய் ரங்கநாயகி, இப்ப எதுக்கு அவளை போய் திட்டிட்டு இருக்க? நீங்க சும்மா இருங்க. இவளால தாங்க என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு. பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்கான்னு. இப்படி படுக்கிற பிள்ளையா இவன்? அம்மா, எதுக்கு இப்ப நீங்க சக்தியை சொல்றீங்க? அவ என்ன பண்ணா? அவ என்ன பண்ணான்னு அவளை கேளு. ஏய், சிங்க மாதிரி இருந்தாண்டி என் புள்ள. இவனை பார்த்தா ஊரே நடுங்குண்டி. அப்படிப்பட்ட என் புள்ளைய இப்படி படுக்க வச்சுட்டாளே இவ. அத்தை, வீணா நீங்க என்ன குத்தம் சொல்லாதீங்க. உன்னதாண்டி சொல்லுவேன், உன்னதான் சொல்லுவேன். ஏன்னா நீதான் இவனை நல்லா குழப்பி வச்சிருக்கியே. ஏய், ஒருத்தன் கத்தி எடுத்து வெற்றியை குத்த வரான்னா இதே பழைய வெற்றியா இருந்தான்னு வச்சுக்கோ. கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கத்தி ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் இருந்திருப்பாண்டி. ஆனா நீ இவன் கிட்ட அடிதடிக்கு போக கூடாது, யாரையும் தப்பு பண்ணா தட்டி கேட்காத, அமைதியாயிரு, என் புருஷனாருன்னு சொல்லி சொல்லி தாண்டி இவனை இப்படி கெடுத்து வச்சிருக்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தானே? இல்லத்த, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அனாவசியமா என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சக்தி, வெற்றி அடிதடிக்கு போக கூடாதுன்னு நீ சொன்னியா இல்லையா? அதனாலதான் இப்படி எல்லாம் ஆச்சு. அப்ப அத்தை சொல்றது சரிதானே? ஏய், நீ வாய மூடு. பெரிய கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சிட்டான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ரவுடி எதுக்கு வெற்றி அடிக்க வந்தான்? சக்தி, என்ன பார்த்து பேசுடி. எதுக்கு நீ அவளை சத்தம் போடுற? இல்லத்த, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்றேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுவரைக்கும் பொம்மி அக்காவை யாரு கொன்னாங்க என்னன்னா நமக்கு தெரியாம இருந்துச்சுல. ஆமா, இப்போ இந்த விஷயம் தெரிய போகுது தாத்தா. அதுக்கோசரம் தான் எல்லாரையும் வர சொல்லிக்கிறேன்.
அது உனக்கு எப்படிமா இந்த விஷயம் தெரியும்? சொல்றேன். இதத்தான் தாத்தா நானும் கேட்டேன். எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன்னு இங்க வர வச்சிருக்கா. ஏய், அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, என்ன விஷயம் சொல்ல வேண்டியதானே? இப்ப எதுக்கு நீ ஓர பில்டப் கொடுத்துட்டு இருக்க? பொம்மி அக்காவை கொன்னது யாருன்னு வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய போகுது. உனக்கு எப்படிமா, யார் மூலமா தெரியும்? பொம்மி அக்கா மூலமாவே தெரியும். வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஆத்ம சாந்தி பூஜை பண்ணணும். அந்த பூஜை முடிஞ்சதும் பொம்மி அக்காவே நேர்ல வந்து நம்ம எல்லார் முன்னாடியும் தன்னை கொன்னது யாருன்னு சொல்றேன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கோசரம் தான் எல்லாரையும் வர வச்சுக்கிறேன். பொம்மியா? ஐயோ, இப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது இவங்க வேற இப்படி சிரிக்கிறாங்களே. எதுக்காக இப்ப எங்க நேரத்துல அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? ஆவி பூஜை அது இதுன்னு உளறிட்டு இருக்க. இங்க பாருங்க, நம்புனா நம்புங்க, நம்பாங்காட்டி போங்க. ஆனா பொம்மி அக்கா நேத்து என் கனவுல வந்து அவங்கள கொன்ன இடத்துல பௌர்ணமி அன்னைக்கு அந்த பூஜைய பண்ணா அவங்க எல்லார் கண்ணுக்கும் தெரிவாங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ராணி சொல்றது உண்மைதான். கண்டிப்பா அவ வந்து காமிச்சு கொடுக்க தான் போறா. இத போய் இவங்க நம்பாம பேசிக்கிட்டு இருக்காங்களே. என்னப்பா இவ எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்க வச்சு சட்டையை கிழிச்சு அலைய விட்டுருவா போல் இருக்கு. இங்க யாருக்கும் வேற வேலையே இல்லையா? இவ சொன்னது கேட்டு நம்ம வந்து நிக்கிறோம் பாருங்க, நம்மள சொல்லணும். வாங்க எல்லாரும் வாங்க. ஐயோ, ராணி, நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லையம்மா. ஏதோ கனவுங்கிற, பொம்மி வந்து சொல்லுவாங்கிற, ஒன்னும் புரியலையே. இவ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஐயா. ஏன்னா அந்த பொம்மி அக்கா ராணி ஆண்ட வந்து அடிக்கடி பேசின்னு இருக்கோம். பிரச்சனை வர சொல்ல உதவும் தெரியுமா? ஏன் இப்படி ரெண்டு பேரும் பித்து புடிச்சு பேசுறீங்க? ஏற்கனவே வீட்டுக்குள்ள 1008 பிரச்சனை, இதுல நீங்க வேற ஏதோ பேசிக்கிட்டு என்னம்மா இதெல்லாம்? ஏய், இன்னாடி இது நீ இம்மான் சொல்ற, யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க. கரெக்டா சொல்லு, பொம்மி மெய்யாலுமே உன்னாண்ட அப்படி சொல்லிச்சா? ஐயா ஆமாக்கா, இத யாருமே நம்ப மாட்டாங்களே, நான் என்ன பண்ணிட்டோம்? சரி விடு, பாத்துக்கலாம். எப்படி விட சொல்ற? இந்த வீட்ல இருக்கிறவங்கள எப்படியாவது அங்க இட்டுன்னு போனாதான் பொம்மி அக்காவே அங்க வரும். அங்க ஒரு ஆள் குறைஞ்சா கூட எதுவுமே நடக்காது. ஏன்னா எல்லார் கண்ணுக்கும் நான் தெரிவேன், அந்த உண்மையை சொல்லுவேன்னு அந்த அக்கா அடிச்சு சொல்லிச்சு. சரி விடு, எத்தியாச்சும் பண்ணி மொத்த பெரிய பேசி சமாளிச்சு அங்க இட்டுன்னு போயிடலாம். அப்ப அல்ல பொம்மி நேர்ல வந்தா இவங்க நம்பித்தானே ஆகணும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ ஒரு 1 மந்த் லீவ் எடுத்ததும் திரும்பவும் டியூட்ல வந்து ஜாயின் பண்றதுக்கு டிலே ஆகும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, சீக்கிரமே வந்து ஜாயின் பண்ணிட்ட. அப்புறம் இன்னைக்கு 11 o'clockலாம் கோர்ட்ல இருக்கணும். நம்ம சேகர் என்டர்பிரைசஸோட ஃபைல்ஸ் எல்லாம் உடனே ரெடி பண்ணி வைமா. ஓகே சார். சரிம்மா. சண்மதி, கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேனம்மா, ரெடியா? சார், எல்லாமே ரெடி. கோர்ட்டுக்கு போலான்னு சொன்னேன், இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கியம்மா. போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வா. என்ன சண்மதி, இட்ஸ் கெட்டிங் லேட். இல்ல சார், இன்னைக்கு காலையில கோட் அயன் பண்ணும்போது என்னம்மா நீ கொஞ்சமாவது கவனமா இருக்க வேண்டாமா? சரி, வேற யாராச்சும் நம்ம ஆபீஸ்ல கோட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அதை போட்டு வாமா. இன்னும் நாம 10 minutesல கிளம்பணும். ஓகே சார்.
சார் இங்க சண்மதிங்கிறது நீங்க அவங்க கிட்ட இதை கொடுக்கணும். ஓ வெயிட் பண்ணுங்க, வர சொல்றேன். சௌந்தர்யா, உன்கிட்ட எக்ஸ்ட்ரா கோட் இருக்குமா? கொண்டு வரல. சரி விடு. டேய் சண்மதி மேடம், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. என்ன தேடியா? யாரு? யாருன்னு தெரியல, ரிசப்ஷன்ல தான் வெயிட் பண்றாங்க, வந்து பாருங்க. ம். ஹாய்டா. ஹாய். நீங்க தான் சண்மதியா? நான் தான். உங்க பேர்ல ஒரு கொரியர் வந்திருக்கு. பார்சலா? ஆமா மேடம், ஆன்லைன் டெலிவரி. இதுல ஒரு சைன் போடுங்க. நான் எதுவும் ஆர்டர் போடலையே. இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்ப சொல்லி கார்த்திக்ன்ற பேர்ல தான் இந்த பார்சல் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு மேடம். கார்த்திகா? அவன் என்ன பார்சல் அனுப்பிச்சிருப்பான்? மேடம் இதுல ஒரு சைன் பண்ணுங்க மேடம். இந்த இடத்துல மேடம். என்னம்மா சண்மதி, ரெடி ஆயிட்டியா? சார் ரெடி. இது என்னம்மா கையில? அது கார்த்திக் எனக்கு. ஓ, கார்த்திக் அனுப்பியிருக்காரா? நீ கோர்ட்டுக்கு போக போட்டுக்கிறதுக்கு யூனிஃபார்ம் தேவைன்னு தெரிஞ்சு உன் ஹஸ்பண்ட் இந்த அளவுக்கு புரிதலோட உனக்கு யூனிஃபார்ம் ஆர்டர் பண்ணிருக்காருனா உண்மையிலேயே உன் ஹஸ்பண்ட் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு இதுல இருந்தே தெரியுதுமா. சரி சரி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்றேன். ஓகே? ஓகே சார். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யார் இத பண்ணிருப்பா? சண்மதி, எப்ப வந்த? நான் இப்பதான் வந்த ராஜிமா. உன் கோட்டை எடுத்துக்கிட்டியா? அத கொண்டு போய் கபோர்ட்ல பத்திரமா வை. இனிமேலாவது அயன் பண்ணும்போது ஜாக்கிரதையா அயன் பண்ண. ராஜிமா, அப்போ இந்த எம்ப்ராய்டரி நான் தான் அந்த கிழிஞ்ச கோட்டை ஸ்டிச் பண்ணி வச்சேன். உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? எதுக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? நான் உங்களை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். எவ்வளவு நேரம் தான் நான் ரெஸ்ட்லயே இருக்கிறது? அதுவும் இல்லாம காலையில நீ ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது அம்மா கிட்ட நீ போன்ல பேசினத நானும் கேட்டேன். இது நீ வேலைக்கு சேர்றப்போ முதல்ல உங்க அப்பா உனக்கு வாங்கி கொடுத்த கோட், ரொம்ப ராசியான கோட்டுன்னு நீ சொன்னத நான் கேட்டேன். நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சென்டிமெண்டாவும் மனசுக்கு நெருக்கமானதாவும் நினைக்கிறப்போ அதுல சின்ன ஒரு குறை வந்தா கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையில அயன் பண்ணும்போது அந்த கோட்டு கருகி போனது உன் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதான் திரும்பவும் நீ யூஸ் பண்ற மாதிரி தச்சு வச்சேன். இருந்தாலும் உங்களுக்கு எதுக்கு இந்த சிரமம்லாம்? இதுல என்ன சிரமம் இருக்கு? உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த எந்த குறையும் இல்லாம திரும்பவும் உன்கிட்டயே ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அதான் ஸ்டிச் பண்ணேன். சரி, நீ ஆபீஸ் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருப்ப, நீ சாப்பிட்டு படு, நம்ம காலையில பேசிக்கலாம். சரி. சாப்பிடுங்க. போன் அடிக்குது, யாருன்னு பாரு. எடுக்கிறேங்க. சாப்பிடுங்க. சண்மதி தாங்க கூப்பிடுறா. பேசு பேசு. சொல்லு சண்மதி. என்னம்மா கூப்பிட்டு இருந்தியா? ஆமாம்மா. ஒன்னும் இல்லம்மா, ஒர்க் முடிச்சுட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்தனா, அதான் பார்க்கல. சரி, வீட்டுக்கு போயிட்டியா இப்போ? ஏமா என்னாச்சு? இல்ல, வேலை முடிஞ்சிட்டு ஒரு 8 நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவேன்னு நினைச்சேன். நான் உனக்கு போன் பண்ணது கூட உன்னை இங்க வர சொல்றதுக்காக தான்.
ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வேலை முடிச்சுட்டு வர ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. நாளைக்கும் வர சீக்கிரம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்டு ஆஃபீஸ்னு அலைஞ்சது செம்ம டயர்டு. சரி சண்மதி, அப்ப நீ ரெஸ்ட் எடு. ஒருவேளை உனக்கு நேரம் இருந்தா இங்க வர சொல்லலான்னு தான் கூப்பிட்டிருந்தேன். நீயும் ஆபீஸ் முடிஞ்சு டயர்டா தான் வந்திருப்ப. தேவையில்லாம எதுக்கு நீங்கெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு? சாப்பிட்டுட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடு. சரிம்மா. அப்புறம் அம்மா, ராஜிமாக்கு கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாகி வருது. அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நல்லா தெம்பாகி ஆஃபீஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க. நானும் என் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துடுவேன். மிஞ்சி போனா இன்னும் 4-5 நாள் தாம்மா. அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வரமாட்டேன். எப்படியும் நான் பழைய மாதிரி நம்ம வீட்டில தான் இருக்க போறேன். அப்புறம் என்ன? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்தாங்கம்மா. என்னது? தண்ணி. உன்கிட்ட நான் தண்ணி கேட்டேனா? தண்ணி கேட்டேனா? சொல்லாதது எல்லாம் பண்ணு.
யாரை கேட்டு தண்ணி கொண்டு வந்த? இல்லம்மா, ரொம்ப சோர்வா இருந்தீங்க. அக்கா, இவ அந்த தையக்காரி கேங் இப்படிதான் பண்ணுவா. தண்ணி தானே கொடுத்தேன், அது ஒரு தப்பா? ஆமா தப்பு. கிளம்புங்க இந்த. எதுத்தெல்லாம் பேசுற இல்ல? இப்பெல்லாம் என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்குல்லடி? எதுத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? என்னாச்சு மகா? எங்க போயிட்டு வரீங்க? ஏன் தேவையில்லாம அவ மேல கோவப்படுற? எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? ஆவேசப்படுறத பார்த்தா இந்த குடும்பத்துக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. மகா, ஏதாவது சொல்லுங்க. அவசர அவசரமா எங்கேயோ போனீங்க, என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி டென்ஷனா இருக்கீங்க? ஏய், உள்ள போங்கடி, உள்ள போங்க. ஆவுனா வந்து பின்னால நிக்கிறது. போங்க. ஏய், ஆவுனா சும்மா வந்து நின்னுடுவாங்க பின்னாடி. ஆஹா, நான் நினைக்கிறத விட ஏதோ ரொம்ப நல்லது நடந்திருக்கே. மகாலட்சுமியே சோகமாயிட்டான்னா அப்ப கண்டிப்பா நல்லதுதான். மகா, ஏதாவது சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். ராமுக்கும் சீதாவுக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா ஒன்னும் புரியலையே. உங்களுக்கு விளக்கமாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டாங்க. என்ன கிண்டலா இருக்கா? ஏய், அவங்க ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டி தானே. ரெண்டு பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, உங்க பையனை மறந்துருங்க. என்ன நடக்க கூடாதோ அது நடந்து போச்சு. இந்த வீட்டை விட்டு அவங்க தனியா வெளியில போனப்பவே டவுட் வந்துச்சு. இப்ப டவுட் கிளியர். ராம் நம்ம கையை விட்டு போயிட்டான். முத்தாரம்மா, நீ இருக்கிறது உண்மைதான். தாயே, என் மருமகனுக்கு ஒரு அழகான குழந்தையை கொடு. என் அக்காவே வந்து பிறக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆச்சரியமா இருக்கு? எங்களை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? ஆமா, எதிர்பார்க்கலத. ஆனா வந்ததுல சந்தோஷம். சரி, உட்காருங்க. ஆனா 2 சேர் இருக்கு, ஒரு ஸ்டூல் இருக்கு. யார் எதுல உட்காரணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ, எங்களுக்கு சேர்ல வேண்டாம், நாங்க கீழே உட்காந்துக்கோம். கீழெல்லாம் வேணாம், இருங்க, பாய் போடுறேன். தாங்க. தள்ளுங்க, போடு. நானே பாய் போடுறேன். உட்காருங்க. நாங்க திடீர்னு வந்து உங்க பிரைவசியை கெடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அது என்ன திடீர்னு வாங்க போங்கன்னு பேசுதிய? எப்பவும் போலவே பேசுங்க, நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். அப்படி பேசினதுக்கெல்லாம் சாரி. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணோம். சரி, சாப்பிடுங்க. அம்மா, சேது அங்கிள் சாப்பிடாம இருந்தாங்களாமே, இப்ப எப்படி இருக்காங்க? அப்பா உங்களை பத்தி தான் பேசிட்டே இருக்காரு, இன்னும் நார்மல் வரல. என்ன பண்றது, நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு. பாஸும் அடிக்கடி உங்க எல்லார் பத்தியும் ரொம்ப நல்ல விதமா தான் பேசுறாங்க. உங்க 3 பேர் மேலேயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அண்ணா எங்க? பாஸ் வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. இப்போனா எப்போ வருவாரு?
ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவாங்க. உங்களை பார்த்தா பாஸ் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. சரி நீங்க சாப்பிடுங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். 15 minutes ஆகுமா? அதுக்குள்ள வேலையை முடிச்சாகணும். ஓகே. ஏய் ரெடியா வச்சுக்கோ. இந்த நாய் பிஸ்கெட்டை நாம சாப்பிடணுமா? பி சீரியஸ். பால் தீர்ந்து போச்சு, நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னாச்சு, ஏன் நிக்குதிய? அம்மா சத்யா எங்க? அதோ என்ன கத்தி? என்ன பண்ணுது? கதவு சாத்தடி. வேணா, சொல்றத கேளுங்க. வேணா வேணா. எங்க அண்ணனே எங்க கிட்ட இருந்து பிரிச்சுட்டல, உன்னை விட மாட்டேன்டி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு இப்போதைக்கு வேடிக்கை பார்த்துட்டு விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அப்பா என்னப்பா இது, இப்படி சொன்னா எப்படிப்பா? அப்ப அடுத்தது என்ன நடக்கும்? செத்து போனது வரதராஜன் தானே, 2 நாள்ல DNA டெஸ்ட் வந்துடும். அப்படி வந்துட்டா நீங்க 4 பேரும் ஜெயிலுக்கு போறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க? உங்க எல்லாரையும் வெயில் எடுக்க குறைஞ்சது ஒரு 90 நாளாவது ஆகும். வேணும்னா உங்க 4 பேரையும் ஒரே சிலையில வேணா போட சொல்லி கேட்கிறேன். ஐயோ மாமா, 2 பொம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு இனிமே ஜெயிலுக்குலாம் போக முடியாது. நான் ஏதாவது மருந்தை குடிச்சு செத்து போயிடும் மாமா. அப்பா ப்ளீஸ்ப்பா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கப்பா. அப்போ உண்மையை சொல்லுங்க மாமா. நடந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் மாமா. டேய் ஓய்ந்து கொண்டு விட்டேன்னு வச்சுக்க, மூஞ்சி திரும்பி. அப்பா இப்ப என்னப்பா சொல்லணும்? உண்மையை சொல்லணும். டேய் நான் உங்ககிட்ட ஒரு அப்பனா கேட்கல, ஒரு வக்கீலா கேட்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. வக்கீல்கிட்ட பொய்யும் சொல்லக்கூடாது, உண்மையும் மறைக்க கூடாது. நீங்க எல்லாம் உண்மையா இருந்தா மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். இல்லனா எல்லாரும் ஜெயிலுக்கு போய் தொலைங்க. அப்பா 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 டேய் விடுங்கடா. அப்பா எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்ப்பா. இங்க பாருங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கும் தெரியும். நாம எல்லாரும் யாருங்கிறது அவங்களுக்கும் தெரியும். டேய் நடந்த உண்மை என்னன்னு வாயை திறந்து சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க உங்க பிளாஷ்பேக்க. முதல்ல இந்த இடத்த வாசிக்கிட்ட தான் விக்கிறதா பேசி அட்வான்ஸா ஒரு அமௌண்ட் வாங்கியிருந்தப்பா. இப்படி ஏதாவது பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன்டா. ஓகே இப்ப நீ சொல்லிட்ட. சரி மேல சொல்லு. அப்போ இறந்து போன வரதராஜன் அவங்க கிட்ட மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் மூலியமா தான்ப்பா இந்த டீலிங்கே பேசணும். ஒரு நாள் வரதராஜன் எங்ககிட்ட வந்து அவரே தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறதா எங்ககிட்ட சொன்னாரு. இது வாசுகி பேசின ரேட்டை விட ரொம்ப கம்மி, அதை விட அதிகமா 2 மடங்கு தரேன்னு சொன்னாருப்பா. வாங்கின அட்வான்ஸ் அது அவரே பேசி திருப்பி வாங்கி தந்துருந்தா சொன்னார் மாமா. அப்புறம் இதுக்கு ஒத்துக்கிட்டா ஆளுக்கு ஒரு பிளாட்டும் கையில லம்பா ஒரு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொன்னாரு. நீங்களும் நாக்கு தொங்க போட்டுட்டு அவன் பின்னாடி போயிட்டீங்க. ஏண்டா நீங்கெல்லாம் மனுஷங்க தானா?
பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னோட நிலத்தை எனக்கே தெரியாம விற்க போனது முத தப்பு. அதுல உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கினது ரெண்டாவது தப்பு. சரி தொலைஞ்சு போங்க சனி நேனு விட்டுட்டு நல்லபடியா பொழைச்சுப்பீங்கன்னு பார்த்தா டபுள் கிராஸ் பண்ண ஒரு மொள்ள மாறிக்கிட்ட பேராசைப்பட்டு வித்தது மூணாவது தப்பு. இந்த உண்மையை இத்தனை நாளா என்கிட்ட மறைச்சது நாலாவது தப்பு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க பண்ணது பெரிய தப்பு. கடைசியா அந்த வாசுகி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம். வாங்கடா. வாங்க போலாம். சரி வர. Excuse me. Come in. What a surprise! Welcome, Mr. Markandeyan. உட்காருங்க. சொல்லுங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன், என்ன தேடி என்னோட ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க? How can I help you? ஆமாங்க, உதவி கேட்டு தான் வந்திருக்கேன். என்ன உங்க பசங்களும் நீங்களும் பிச்சை கேட்டு வந்திருக்கீங்களா? நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. பசங்க இப்பதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நடந்தது எல்லாத்தையும். எல்லாமே வா. முதல்ல விக்கிறதா சொல்லி உங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் விலை அதிகமா வருதுங்கிறதுக்காக வரதராஜன் கிட்ட வித்தது எல்லாமே சொன்னாங்க. சோ பசங்க பண்ணது தப்புதான். அதுக்காக அவங்கள உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். அவங்களும் மன்னிப்பு கேட்பாங்க. நாம இந்த பிரச்சனையை இத்தோட முடிச்சிட்டு சமாதானமா போயிடலாம். என்ன பயந்துட்டீங்களா? இல்லங்க, பணிஞ்சு போலான்னு வந்திருக்கோம். பிசினஸ் எத்திக்ஸ் மிஸ்டர் மார்க்கண்டேயன், பிசினஸ் எத்திக்ஸ். அது உங்க பசங்க கிட்ட சுத்தமா இல்ல. அதான் அவங்க ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டதா அவங்களே ஒத்துக்கிறாங்க. மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்காங்க. இன்னும் நாங்க என்னதான் பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? மிஸ்டர் மார்க்கண்டேயன், எனக்கு மன்னிச்ச பழக்கம் இல்ல, தண்டிக்கிற பழக்கம் மட்டும்தான் இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வித்யா, நீ உன் வாழ்க்கையை எங்க ஆரம்பிச்ச, இப்ப எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுதா? புரியல. நீ ஒரு படிக்காத பொண்ணு, கையெழுத்து கூட போட தெரியாதுன்னு உன்னை எவ்வளவு பேர் கேவலமா பேசியிருக்காங்க. நான் கூட அப்படி பேசிட்டேன்னு தானே என்னை விட்டு நீ ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்த. அப்ப நீ எல்லாருக்கும் சவால் விட்ட, ஞாபகம் இருக்கா? இப்ப நீ அந்த சவால்ல கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப நீ பிரைவேட் காலேஜ் அசோசியேஷனோட தலைவர் ஆயிட்ட. அதுவும் என் அம்மா இருந்த பதவியில இப்ப நீ இருக்க. அவங்க இந்த பதவியில இருந்தது பெரிய விஷயம் இல்ல, இப்ப நீ இருக்கிற பாரு, அதான் ரொம்ப பெரிய விஷயம். படிக்காத பொண்ணு அந்த பதவிக்கு வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? வளர்ச்சினா இதான் வளர்ச்சி. இத சொல்றதுக்கு தான் இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்தியா? இல்ல, என் பொண்டாட்டி இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கா. அவளுக்கு நான் மறக்க முடியாத கிஃப்ட் கொடுக்க வேணாமா? என்ன கிஃப்ட்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுப்ப. நான் உனக்கு வாழ்த்து சொல்றதை விட ஒரு முக்கியமான ஆளு வாழ்த்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அவங்க இப்போ உனக்கு வாழ்த்து சொல்ல வருவாங்க. யாரு? கண்ண மூட. உன் மனசுக்குள்ளேயே 10 வரை எண்ணிக்கிட்டு அப்புறம் கண்ணை திறந்து பாரு. அவங்க உன் முன்னாடி நிப்பாங்க. சரி. 1 2 3 4 5 6 7 10. இங்க யாரையுமே காணோம். சஞ்சய், சஞ்சய், சஞ்சய் எங்க இருக்க? சஞ்சய் விளையாடாத. இங்க பாரு, அப்புறம் நான் கார் எடுத்துட்டு வெளியே போயிருவேன். இப்படி வர போறியா இல்லையா? சரி, நான் கிளம்புறேன். வித்யா, அம்மா, 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 வித்யா, அம்மா, என் கண்ணு என்னாலே நம்ப முடியலம்மா. நீ ஏன் முன்னாடி நிக்கிற? நான் உன்னதான் பார்த்துட்டு இருக்கேனம்மா. நான் தான்மா. இது கனவில்ல. இல்ல, உன் அம்மா தான் உன் முன்னாடி நிக்கிறேன். நீ என்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.